ஒருத்தவங்க வராங்களா, இங்கே ஒருத்தவங்க வராங்களா. அழகாக பியூட்டிஃபுல்லி பறவைகள் பறந்து போகுது மேலையும் கீழையும். கேட்ச் பண்ணவே முடியல. அப்புறம் இந்த பனை ஓலை சற்றே பெருசாகிடுச்சு. அதோட இளமை பருவத்தை கடந்துருச்சு ரொம்ப சீக்கிரமாக. அழகாக இருக்குல்ல. மேலே வானத்தில் பறக்கிற பறவைகள் தண்ணியில் தெரியுது. தாய்க்கிட்டிக்கு ஃபுட்டு மில்க்கும் வச்சுட்டு இந்த சைடு வந்தேன்னா அதை இன்னொரு கேட் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் அந்த தாய்க்குட்டி என்ன பண்ணுச்சு, தன்னோட பிள்ளைகளோடு இருந்துச்சு. நான் அதுக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா அதை பார்த்துட்டு இருந்துச்சு. இது சாப்பிடாம பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே மௌனமாக என்னையை பார்த்துச்சு. தட்ஸ் மதர் குட். என்ன செய்யுது, ஹார்ட் பிரேக் ஆகுது எனக்கு. இது என்ன தெரியுமா, தேக்கு மரம். ஐ திங்க் ஸோ, பட் ஐ எம் நாட் ஷியூர். அது அழகாக இருக்குல்ல, அதுதான் விஷயம். இந்த இடம் எப்போவுமே ஒரு குட்டி வனம். பியூட்டிஃபுல், ஹீலிங் ஹீலிங் ஹீலிங். 6 பூனைங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க இந்த நேரத்துக்கெல்லாம். அதனால் என்னால் ஈவினிங் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஓகேங்க, அவங்களுக்கு கொடுத்தா தான் எனக்கு மனசு திருப்தியாகும். என்ன சொல்கிறதுனே தெரியல. பூனைகள்னால் என்னோட உயிர். இந்த உலகில் வாழும் 5 உயிர்களுக்காக மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. முக்கியமாக என்னோட கிட்டிகள். உலகம் முழுதும் பூனைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள், ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி, ஷெல்டர் இல்லாமல், அப்யூஸ் பண்ணுறவங்ககிட்டருந்து தப்பிக்கிறது, சேஃப்டி இல்லாமல், இதெல்லாம் எனக்கு என்னவோ தெரியல. எனக்கு கேட்ஸ்னாலே அது ரொம்ப மனசை பாதிக்குது. எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச உயிரினம்னா அது கேட்ஸு தான். அவைகளுக்காக என்னோடய ஹார்ட்டு ரொம்ப சீக்கிரமாக பிரேக் ஆகிடுது. எங்கள் வீட்டுக்கு வர குட்டிக்கிட்ட நான் ஒரு 5 டேஸாக பார்க்கல. எங்கள் பாப்பா என்ன பண்ணிடுறா, லூனிக்குட்டி துரத்தி விட்டுறா. அதனால் அது பயந்துக்கிட்டு வரமாட்டேங்குது. எனக்கு அந்த கிட்டனை பார்க்கணுன்னு அப்படியே ஏக்கமாக இருக்குது, அழுகையாக வருது. அதை எத்தனை நாள் பார்க்காம இருக்கிறது. ஃபுட்டு வைக்கிறேன், பட் ஜிஞ்சன் சாப்பிட்றானா இல்லை குட்டி கிட்டன் சாப்பிடுதானே தெரியல, கவனிக்கவே முடியல. காத்திருக்கிறேன் குட்டி கிட்டனை பார்ப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஹாய் பேபி.